இது கல்லுன்னு நினைச்சா கல்லுதான், கண்ணை மூடிக்கிட்டு இது கடவுள்னு நினைச்சா கடவுள் தான். அடையப்பா, பெரிய பக்தி ஆயிட்ட போல இருக்க. வெட்ட வெளியா இருந்த உள்ளத்தை நீங்க தான் கோயிலாக்கிட்டீங்க. அந்த கோயில்ல என்னைக்கு உங்களையே தெய்வமா வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே நான் உங்க பக்தி ஆயிட்டேன். இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆச்சரியமா இருக்க. என்ன சதா வம்பு கிழித்து வாயாடிக்கிட்டு இருந்த அந்த உமாங்கிற மான்குட்டி இப்ப எங்க மறைஞ்சு போச்சு? எங்கே மறையல, இதோ உங்க கைக்குள்ளதான் இருக்கேன். உமா, சுந்தர், வாழ்க்கையில அன்பையே அறியாத ஒரு அப்பாவினா அந்த அன்பு இப்போ அளவுக்கு மீறி கிடைக்கிறத பார்த்தா எவ்வளவோ இன்பமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல பயமாவும் இருக்கு. உங்க உள்ளத்துல வேற எந்த நினைவும் இல்லாம நான் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற இந்த ஒரே ஒரு வினாடி போதும். இதுக்கு மேல எனக்கு ஒரு வாழ்க்கையே தேவையில்லை. நான் பேசல சுந்தர், நான் பேசல. என்னுடைய உள்ளுணர்வு என்ன அப்படியெல்லாம் பேச சொல்லுது. இதோ இதோ மகிழ்ச்சியால என் நரம்பெல்லாம் துடிக்குதே, அது அப்படியே அறந்துடக்கூடாதா? இதோ என் கண்கள் இன்பத்தால மயங்குதே, அது ஒரே அடியா மூடிடக்கூடாதா? சுந்தர், சுந்தர், என் உள்ளமெல்லாம் ஆனந்த வெள்ளம் பொங்கி வழியுதே, அது அப்படியே வெடிச்சிடக்கூடாதா? இந்த மலையிலே என் உடலை புதைச்சு எனக்காக நீங்க வடிக்கிற அந்த 2 சொட்டு கண்ணீர் என் உடலை நனைக்க கூடாதா? உமா, இந்த தெய்வத்துக்கு முன்னால் என்று சொல்றேன், உன்னை விட்டு நீயே என்ன விளக்கினாலும், நீயே என்ன வெறுத்தாலும், என்னுடைய இந்த தெய்வீக பிணைப்பை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது, சாவை தவிர. இல்ல சுந்தர், இல்ல. எனக்கு நல்லா தெரியும், சாவுங்கிற ஒரு சம்பவம் நடந்தா இந்த உமாதான் அதுக்கு முதல் விருந்தாளி. எந்த சக்தியாலே நம்ம பிரிக்கவே முடியாது. வா உமா, வா. நீ சுமங்கலி, நித்திய சுமங்கலி. ப்ரொஃபசர் என்.எம். சுந்தரவதனம்